இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நாம் தற்போது பாதிக்கப்பட்ட நாடு. நம்ம ஊரில் அப்பாவி பொதுமக்களை கொடூரமான வகையில் தீவிரவாதிகள் சுட்டிருக்கிறார்கள். எந்த தவறும் செய்யாத அப்பாவி பொதுமக்களை துப்பாக்கி கொண்டு சுட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு லேட்டஸ்ட் வீடியோ வந்திருக்கு. தீவிரவாதி ஒருவன் பொதுமக்கள் இருக்கும் இடத்தை நோக்கி துப்பாக்கி வைத்து அவர்கள் குறிப்பார்த்து சுடும் நேரத்தில் செல்போனில் பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த கொடூர தீவிரவாத மிருகங்கள் அந்த அப்பாவி பொதுமக்களை எப்படி சுட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். 26 பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் உள்ளூர்காரர், அவர் காஷ்மீர் தான். அந்த குதிரையில் பொதுமக்கள் அந்த சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு வருவார். அந்த தீவிரவாதிகளோட துப்பாக்கியை அவர் பிடுங்க முயன்ற போது அவரையும் கொன்றுவிட்டார்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருமா என்ற பிரதான கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதற்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் எத்தனை போர்களை பண்ணி இருக்காங்க அப்படின்னா, 1947 இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் பிரிந்தபோது காஷ்மீர் பிரச்சனையை காரணமாக வைத்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்தது. காஷ்மீரில் பாகிஸ்தான் பழங்குடியினர் படையெடுத்தாங்க. பாகிஸ்தான் இராணுவ உதவியோடு அப்பொழுது வந்தது முதல் போர். இது காஷ்மீரை மையமாக வைத்து வந்தது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசித்தாலும் அந்த நேரத்தில் ராஜா ஹரி சிங் என்ற இந்து மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவர் பழங்குடியினர் வாராங்க அப்படின்னா உடனே இந்தியா கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்தியாவோடு காஷ்மீரை இணைத்து கொண்டார். அப்பொழுது ஒரு போர் வந்தது. அது முதல் போர். இரண்டாவது 1965 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்தது. எப்பவெல்லாம் பாகிஸ்தான் எல்லை தாண்டி ஊடுருவுகிறார்களோ அப்பொழுது நாம் திருப்பி அடிச்சிருக்கோம். அப்போ போர் வந்திருக்கு. 1971 வந்த போர் சற்றே வித்தியாசமானது. காஷ்மீரை மையமாக வச்சு வரல. பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு, அப்பொழுது அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. அங்கே உள்ளவர்களுக்கும் மேற்கு பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் ஆகலை. அங்கே அவர்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் திவு என அகதியாக இந்தியாவுக்குள்ளே ஓடி வந்தாங்க. அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானோடு போர். இந்தியா பாகிஸ்தான் சரணடைந்தது. பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாடு பிறந்தது. 1971 நமக்கு பிரம்மாண்ட வெற்றி. அதற்கு பிறகு கார்கில் நமக்கு தெரியும். 1999 இதே ஊடுருவல் பிரச்சனை தான். எப்போதெல்லாம் ஊடுருவல் இருக்கிறதோ அப்போதெல்லாம் போர் வெடித்திருக்கிறது. இப்பொழுதும் நடந்திருக்கிறது. இந்திய மண்ணில் காஷ்மீரில் பெஹல்காம் என்ற பகுதியில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை தீவிரவாத கும்பல் சுட்டு கொலை செய்திருக்கிறது. இந்த தீவிரவாத கும்பலுக்கு யார் சொல்லி போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க? இந்த கும்பல் லஷ்கர்-ஏ தொய்பா பாகிஸ்தானில் இருந்து இயக்கக்கூடிய பாகிஸ்தானின் வெளிநாட்டு உளவு பிரிவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இதற்கும் தொடர்பு. இது போர் செய்வதற்கு சமம், ஆக்ட் ஆஃப் வார் என்று சொல்கிறார்கள். இதனால தான் போர் வருமா என்ற கேள்வி இருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு பக்கம் கராச்சியில் ஏவுகணை பரிசோதனை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க இராணுவ தலைவருக்கு உத்தரவு போட்டதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்க நம்மளுடைய இராணுவ தளபதி நாளை ஸ்ரீநகர் போகிறார். சிந்து நதி தண்ணீரை தரமாட்டோம்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு ஒரு பேர் இடியாக அது அமைந்திருக்கு. இதற்கு என்ன பாகிஸ்தான் எதிர்வினையாற்றும் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். பாகிஸ்தானுக்கு சேதம் சிவியரா இருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றால் துல்லியமாக தீவிரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது. இதற்கு என்ன பாகிஸ்தான் எதிர்வினையாற்றும் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு எந்த முடிவெடுத்தாலும் எங்கள் அனைவருக்கும் அதில் உடன்பாடு உண்டு என்பதனை அனைத்து கட்சிகளும் அறிவித்து விட்டார்கள். கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்பது மட்டும் தெரிகிறது. அனைவரும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்